Taste the Daily. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேற்கு வங்க மாநிலத்திற்கு கூடுதல் துணை ராணுவ படைகளை அனுப்ப தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மக்களவை தேர்தல் பணிகளுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்நிலையில் கூடுதல் துணை ராணுவ படையினர் மேற்கு வங்க மாநிலத்திற்கு சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, அங்க கூடுதல் துணை ராணுவ படையினரை அனுப்ப என்ன காரணம்? முன்பாக நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள் காரணமா? அது குறித்து நினைவு கூறிவிட்டு நீங்க இது குறித்த விவரங்களை வழங்கலாம். மேற்கு வங்க மாநிலத்திலே பொதுவாகவே தேர்தல் சமயங்களில் அரசியல் கட்சிகளுக்கிடையே வன்முறை அடிக்கடி வெடிக்கிறது என்பதால் அங்கு கூடுதல் துணை ராணுவ படைகளை பாதுகாப்பு பணிக்கு அனுப்ப தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி 100 கூடுதல் துணை ராணுவ படைப்பிரிவுகள் அங்கே அனுப்பப்படுகின்றன. சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப் போன்ற அமைப்புகளைச் சேர்ந்த வீரர்கள் அங்கே பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள். தேர்தல் சமயத்திலே வன்முறை இருக்கக்கூடாது, பாதுகாப்பான முறையிலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்கிறது. ஆனால் இன்னொரு புறம் இது அரசியல் ரீதியாக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா இடையே போராக வெடித்துள்ளது. என்ஐஏ குழு ஒன்று மேற்கு வங்கத்திலே தாக்கப்பட்டதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் காரணம் என பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் மேற்கு வங்க மாநிலத்திலே தாக்கப்பட்டார்கள். தற்போது என்ஐஏ குழு ஒன்றும் தாக்கப்பட்டிருக்கிறது என குற்றம் சாட்டி மம்தா பானர்ஜி அரசு பாதுகாப்பு அளிக்கவில்லை என வலியுறுத்தி வருகிறது. அதே சமயத்திலே மம்தா பானர்ஜி அரசு என்ஐஏ குழுவை சேர்ந்தவர்கள் தான் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என வழக்கு பதிவு செய்துள்ளது. அத்துடன் என்ஐஏ, இடி போன்ற அமைப்புகள் தேர்தல் சமயத்திலே இது போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடாது எனவும் இந்த அமைப்புகளின் தலைவர்களை மாற்ற வேண்டும் எனவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மாலை தேர்தல் ஆணையத்திலே மனு அளித்தார்கள். அதன் பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு முன்பாக அவர்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். பின்னர் அவர்கள் அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தி மந்திர் மார்க் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கும் அந்த தர்ணா போராட்டம் தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு பக்கம் பாதுகாப்பு காரணங்களுக்காக கூடுதல் படைகள் அனுப்பப்படுகின்றன, இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே போர் மற்றும் மூன்றாவது பரிணாமமாக மத்திய அரசு மற்றும் மேற்கு வங்க அரசு இடையே உரசல் என இப்படியே இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மேற்கு வங்க மாநிலத்திலே தேர்தல் நடைபெறும் சமயத்திலே பரபரப்பான சூழல் மேலும் பரபரப்பாகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. Taste the Daily.